முடியாது. இனிமேல் பேரம் போறானா தெரியாது உங்களுக்கு. இந்த இடம் வந்து சரித்திர சான்று. திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம் உள்ள வார்த்தை. ஆழ்வாருடைய வார்த்தையில என்னைக்கும் தப்பே கிடையாது. ஏன்னா ஈரச் சொல்லுவா. ஆழ்வாருடைய வார்த்தையில உண்மையான வார்த்தை. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாடும்போது இந்த தூணை பத்தி சிறப்பா சொல்றார். அதுக்கு முன்னாடி நம்ம ஆழ்வார் சொல்றார், ஆடி ஆடி அகங்கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா 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 என்று வாடி வாடும் இவ்வாணுதல் என்ற அப்பேற்பட்ட நரசிம்மமூர்த்தி நரனாகவும் சிம்மனாகவும் திருக்கோஷ்டியூர் எப்படி தீர்மானம் பண்ணாலோ அதே மாதிரி அவதாரம் பண்ண பூமி ஏதான் ஒரு செவுறு நிக்கிறது பாருங்க, அதை தூணு சொல்ற. இது ஃபுல்லா இரண்யனுடா, பேசக்கூடாதுப்பா. நம்மளுடைய அந்த உணர்ச்சி பெருக்கு நின்று பெருத்துல நீங்க பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் கிரகிச்சுக்கணும். நீங்க ஒரு வாட்டி வரீங்க, 70 வாட்டி வரேன், எவ்வளவு தூரம் சொல்லிருக்கணும். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா இங்க ஆசிரியர் முடியும். எல்லாராலையும் ஆசிரியர் முடியுமா? கூட வயசான பொம்மநாட்டிக்கலாம். அந்த இடத்துல செவர்ல வந்து அதை தூணுன்னு சொல்லி ஆக சொல்றாரு. பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமும் ஒல்லிய வாகி போத ஆங்கதனுக்கு ஒண்ணுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிற எயிர் தனல் விழி பேய்வாய் அப்படின்னு ஆழ்வாடு மங்களாசாசனம். மேல ஒரு சிவப்பு கொடி தெரியுது பாருங்க, கேன்னு பார்த்துட்டு போகும். அந்த பச்சை புசுப்புக்கு முன்னாடி இப்படி கொடி ஆடுறது கண்ணு தெரியுதா? அந்த இடத்துல தான் நரசிம்ம அவதாரம் ஒரு தரதான் இருக்கு. அங்க பெரியவா போடுறதுல, ஏன்னா எம்பெருமாண்டிய அவதார பூமி, அதால போடுறதுல அங்க அவதாரம் பண்ண எம்பெருமான் இரண்யன் ஓடணும்னு அவர் தெரிஞ்சுன்னு வந்து மேலே இல்லாம கீழே இல்லாம அந்த இடத்துல சம்ஹாரம் பண்றாரு. அதான் இரண்ய நரசிம்மன். அவருக்கு தான் மங்களாசாசனம். அது உக்ரக நரசிம்மர் உக்ரக ஸ்தூன்ற சம்போன்றாங்க. யாரும் போறது இல்லை. நல்லா சேவிச்சுங்க. திரும்பி யாருக்கு என்ன பிராப்தம் கிடைக்கிறதோ எத்தனை வாடி சேவிச்சாலும் ஆனந்தமான ஒரு இடம். அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு. புருஷாலம் லேடிஸ்ல போயிடுங்கம்மா. சாமி போ, ராஜா சாமி கொடி இடம் எடுத்தாச்சு. பாவா